ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி யூடியூப் சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் இன்றைக்கி 2 கால் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 2 கால் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு சுடுதண்ணி கொஞ்சமாக வச்சு வெதுவெதுப்பான கை சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து நான் கால் அங்கேயே கடையிலே வெட்டி தர சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. அவங்களே கறிக்கு வெட்டி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இதையை நான் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் போட்டு வைக்கிறேன். இது ஒரு 5-10 நிமிஷம் போல் ஊறணும். அதுலேயே நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுடலாங்க. நல்லா அந்த கருப்பெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம சுத்தமாக கழுவி எடுக்கணும். அந்த கருப்பெல்லாம் வாட்டும்போது எல்லாம் கருகும். அந்த இலை நம்ம தேய்ச்சி எடுத்துடணுங்க. அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் ஊற வைக்கிறேன். இது ரொம்பவும் முட்டி வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி இருக்கிறவங்க, கைகால் பிரச்சனையாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப இது ஒரு முக்கியமான ஒரு சூப்புங்க. அதனால் எல்லாருமே குடிக்கலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நடுத்தரமானவங்க பூரா பேரும் சூப்பு வச்சு குடிக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் நான் இதுக்கு தேவையான பொருளை போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இஞ்சி பாருங்கள், இஞ்சி ஒரு 2 பெரிய சைஸை பொடியாக நறுக்கியிருக்கிறேன். பூண்டு ஒரு 5-6 பல் பொடியாக நறுக்கி அதில் போடுறேன். வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பாருங்கள், மசாலா ஐட்டம் போட போகிறேன். மல்லிங்க. மல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் காஞ்ச மல்லி நம்ம வறுத்து தான் வச்சுருக்குறோம் நாங்கள் சமையலுக்காண்டி. அதனால் அதில் ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு டீஸ்பூனு. இப்போ குறுமிளகு இருந்தால் போடலாம், ஒரு டீஸ்பூன். இல்லைன்னா பொடி போடுங்க, குறுமிளகு பொடி அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க. அதுதான் முக்கியங்க ஆட்டுக்கால் சூப்புக்கு. அப்புறம் கிராம்பு, பட்டை, சோம்பு இது 3 எடுத்துருக்குறேங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் போடுங்க. கிராம்பு 4 போடுங்க. பட்டை 1-2 உடச்சி போட்டுக்கோங்க. மல்லி பொடியை நறுக்கி அதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு அரைப்படணும் இல்லையா, அதுக்காக நம்ம தண்ணி ஒரு 1/2 டம்ளர் போல் சேர்த்திக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது அடிக்கடி இப்போ பெரியவங்களுக்கெல்லாம் முட்டி வலி அதிகமாக வருது, கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்காக வேண்டி நீங்கள் அடிக்கடி இந்த சூப்பை போட்டு கொடுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற கால் ஊறிச்சு பார்க்கலாம் வாங்க. நல்லா கழுவி எடுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி இப்போ ஆறிச்சு, நல்லா வெதுப்பாக தான் இருக்குது. கை வைக்கிற சூட்டில் கழுவி நான் நீட்டாக எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ நம்ம குக்கரில் தான் தாளிக்கணுங்க. அதே நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா இது எல்லாத்தையும் நம்ம இது கூட கலக்கிக்கலாம். இப்போ கால் உள்ளே போட்டு அது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது இது கூட சேர்த்திக்கலாம். நான் ஜார்லேருந்து எடுத்து இதில் போடுறேன். நல்லா கழுவி நல்லா தண்ணி சும்மா 2 சொம்பு அளவுக்கு நம்ம விட்டுக்கலாங்க. நீங்கள் அரைச்ச மசாலா ஐட்டத்தை எல்லாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி தண்ணியை நல்லா ஊற்றிக்கோங்க. 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. இல்லைன்னா உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து போடுங்க, நிறையா போட்டுறாதீங்க. பாருங்கள், இந்தளவு சூப்பு இப்போ நம்ம 4 பேர் குடிக்கிற அளவுக்கு வைக்கணும். 4 டம்ளரில் வைக்கணும். இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சு இப்போ மல்லித்தலையை கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாங்க. இது மணத்துக்காக, டேஸ்ட்டும் வருங்க. எல்லா உணவுலேயும் நம்ம மல்லித்தலை சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு 10 சவுண்டு போல் வரணும். 10 சவுண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், 10 சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி ஆயிருக்குங்க. இது நைட்டே நம்ம வச்சிடணும். இது ஏன் இப்போ காலையில் இப்போவே குடிக்கக்கூடாதுங்க. காலையில் வெறும் வயிறாக இருக்கும்போது நம்ம வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் குடிக்கணுங்க.
பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு கஷாயம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஆட்டுக்கால் சூப்பு இப்படி தாங்க ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஊற்றி குடிக்கலாங்க. டெய்லியும் காலையில் ஒரு டம்ளர் குடிச்சோம்னு சொன்னால் முட்டி வலி கால் வலி எல்லாம் போயிருங்க. அவ்வளோதாங்க.